இன்றைக்கி கிளாசிக்கான வீடியோஸ் எப்படி எடிட் பண்ணலாம் பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான சைஸ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? கைன்மாஸ்டரில் உங்களுக்கு தேவையான சைஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து லேயர்ஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு நான் ஒரு வீடியோ போடுறேன். பட் ஆனால் இந்த மாதிரி லேயர்ஸ் வந்து யூடியூப்பில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப் லேயர்னு போட்டிங்கனாலே வந்துடும். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன், எங்கள் சாரோட ஃபோட்டோ. உங்களுக்கு ஏற்ற மாதிரி 30 செகண்ட் எத்தனை செகண்ட் வச்சுக்கோங்க. நான் இப்போதைக்கு 30 செகண்ட் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் போய் பிளரிங் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ கைன்மாஸ்டர்லேயே இதை கொடுத்துருப்பாங்க இந்த ஆப்ஷன். ஸோ இது ஃபுல்லாக ஜூம் பண்ணிக்கோங்க. இதில் வந்து என்னென்னா எப்படி, அதாவது என்ட்ரி ஆகிறது எப்படி ஆகணும், க்ளோஸ் ஆகிறது எப்படி ஆகணும், அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து இப்படி பிளிங்க் ஆகிட்டு போடுறது, ஃப்ளிக்கிட்னா அதாவது பிளிங்க் ஆகிட்டே இருக்கும் ரொம்ப. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கும். ஸோ இது எதுவுமே வேணால் நான் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றது இருக்குது. ஆல்பா ஒப்பாலிட்டி, அதாவது எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு. ஸோ இது நார்மலான விஷயம் மற்றது. இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து லேயர் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த லேயர் சூஸ் பண்ணிக்கிறேன். இதை சூஸ் பண்ணிவிட்டு இதில் கீழே வந்தீங்கன்னா பிளெண்டிங்னு இருக்கும். அதில் வந்து ஸ்க்ரீன் அதை கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் ஒப்பாசிட்டி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஓகே பண்ணுங்க. இது வந்து ஃப்ரெண்டில் இருக்கும். ஸோ அதனால் நல்லா தெரியும் கிளாஸிக்காக. இது கொஞ்சம் டைம் ஆகும், ஏன்னா நான் நிறைய பேரோட வீடியோவில் பார்த்துருக்கேன். ஸோ எப்படி கிளிக் பண்ணுறாங்க, எங்கே போகிறாங்கன்னே தெரியாது, டக்கு டக்குன்னு போவாங்க. ஸோ அதனால் பொறுமையாக தான் போயிருக்கேன். நீங்கள் பார்த்து பொறுமையாக கற்றுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதே லேயரை மறுபடியும் காப்பி பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த பொசிஷன் வைக்கணுமோ வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு இடம் இஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா? இதான் கிளாசிக்காக லுக்காக தெரியும் அப்படின்னு அவங்களோட இஷ்டத்துக்கு எது மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதில் போயிட்டு அதே ஃபோட்டோவை மறுபடியும் பண்ணிக்கோங்க, மறுபடியும் உள்ளே வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா கைன்மாஸ்டரில் வந்து இதான் ரொம்ப ஈஸியான விஷயம். எல்லாமே ஆப்ஷன்ஸ், நல்ல ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் வந்து க்ரோப் பண்ணிக்கோங்க. க்ரோப் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணுங்கள், ஏன்னா இல்லைன்னா அது க்ரோப் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஓகே, வச்சுட்டு கரெக்டாக அதே சைஸுக்கு நீங்கள் க்ரோப் பண்ணிக்கோங்க. நான் க்ரோப் பண்ணிவிட்டேன், அதே வீடியோ மாதிரி வச்சுட்டேன். இப்போ வந்து சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. ஸோ இதை வந்து அதே மாதிரி பிளெண்டிங் ஆப்ஷனில் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ தான் மெயினான விஷயம். அதுக்கப்புறம் இது இப்போது நான் ஒரு மாதிரியாக இருக்கு இல்லைங்களா, அதாவது எதுவுமே இல்லாமல் ஒரு ஃபினிஷிங் இல்லாமல் இருக்குது ஓகேங்களா. இது முக்கியமான விஷயம். எல்லாத்தையுமே கடைசி வரைக்கும் இது பண்ணிக்கோங்க, ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இது வந்து பிளரிங்குள்ளே போயிடுச்சு. பிளரை வந்து ஃப்ரண்ட்டு கொடுத்துருங்க, சரி சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. ஸோ அப்போ வந்து பேக்கில் போயிடும். ஸோ இந்த வீடியோ மட்டும் நல்லா கிளியர்னஸாக தெரியும். அதுக்கப்புறம் வந்து
ஒரு பேக்ரவுண்டு, அதாவது ஷேடோ மாதிரி கொடுக்கலாம். அது ஓகேங்களா? அப்போ தான் வந்து ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும் இந்த வீடியோவுக்கு. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே அப்படி தான். இதை வந்து கரெக்டாக வந்து அது நான் வைக்கிற பொசிஷன்லேயே கரெக்டாக வச்சுக்கோங்க பாருங்கள். ஸோ அந்த வீடியோவுக்கு கரெக்டாக செய்யடி. இதை சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. இது அந்த லேயரில் அந்த பேக்ரவுண்ட் இருக்கனால ஸோ அது அப்படி தெரியுது. பேக்ரவுண்டு பிளாக்கில் இருக்கான். இப்போ இதே மாதிரி பொசிஷன் வச்சிட்டிங்கன்னா ஸோ இப்போ கடைசியாக ஒரு ஆடு சாங் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச சாங்கை. ஸோ செம்ம கிளாசிக்கான வீடியோ ரெடி. ஸோ இதை நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையானதை வச்சுக்கலாம், சாங்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எழுத்து எப்படி போடுறதுன்னு அடுத்த வீடியோவில் நான் பண்ணுறேன். அப்புறம் இதே மாதிரி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ ஃபோட்டோ லேயர் மட்டும் பாட்டு 3 மட்டும் சேஞ்ச் பண்ணி ஸோ அந்த சாங் தான் இப்போ கேட்குறீங்க. ஐயோ நெஞ்சம்தான் அது பெண்ணை தாண்டி எண்ணும் எண்ணம் கொஞ்சம் தான். பெண்ணே இன்பம் தான் அது வேண்டாம் என்று சொல்லும் ஆண்கள் பஞ்சம்தான். அழகிகள் உலவும் தெருவெல்லாம் பிரிந்து அதில் மிக அழகியை விரும்பலாம். யுவதிகள் தேடி அவதிகள் கோடி இருந்தும் அதில் தான் சுகமெல்லாம். துரு துரு துருவென இருந்திடு துரு பிடிக்காமலை